கேக் வேண்டும். இந்த படத்துல போல. ஆமா, உணவு நாங்கள் அதை தேடுபவர். சரி கேக், இதுக்கெல்லாம் நான் முகைஞ்ச. ஓ, என்னது? ஆஹா, கேக் நான் இப்போதே செய்யறேன் பேரமகளே. உனக்கு தேவைதான ஒரு சின்ன மாவு. 2 முட்டைகள். அப்படியா? நம்ம பால் இல்லையா? இப்போது எனக்கு தேவை கதவு. ஆஹா, என்ன அழகு இல்லையா மேகி? ஏன் ரெடியா இருக்கும் கேக்குகள் இருக்கும்போது இதை செய்ய வேண்டும்? இவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன பாரு. சரி, இது வீட்டில் தயாரிக்கப்படவில்லை. ஸ்டோர் போர்ட். என்ன நடந்தது? சரி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் சரி. இதுக்கிடையில என் தொழில்முறை மிக்சர் மாவை அடிக்கவும். நன்றி. ஆமாம், அதுதான் உங்களுக்கு தேவை. அதை 5 சமமான பகுதிகளாக பிரி. நன்றி. Cart a meanwhile intelligent of the love rapport. ஓ ஆமாம், இப்போது ஒவ்வொரு கேக் எவ்விதமானதா இருக்கும்? பெரிய விஷயமா என்ன? என் கேக் கூட தனித்துவமாக இருக்கும். குறிப்பாக பிர்னட் பட்டருடன் முதற் சரணத்துல அதை பரப்புவோம். நன்றி. அதை போல 2வது அடையிலும் பண்ணிவிடலாம். இது அழகாகவும் ருசியானதாகவும் இருக்கிறது. நீங்களும் ருசிக்கலாம். ஆனால் இப்போது 3வது ஒன்று. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். என்ன ஹியாங்கும்? அத்தனை சுவையானது மகி. நீ என்ன செய்கிறாய்? அதை செய்யாதே. நான் எவ்வளவு சிறந்த உற்பத்தியில் செய்யப்பட்ட ஜாம் வைத்துள்ளேன் பாரே. நான் அதை முழு ஜாட்டியையும் என் பையில் ஊற்ற நினைக்கிறேன். ஆஹா, என்ன அழகு. மற்றும் இது என் பிராண்டுடைய மெஷ் பொம்மை. அதை பாருங்கள். அற்புதம். என்ன அறிவியலும். உங்களை அடைக்க அனுப்ப நேரமாச்சு. இதுவரை ரொம்ப நேரம் இல்லை. பாட்டி சிறிது நேரம் உறங்க இடம் எடுத்தாள். நன்றி. லங்கை என்று சிறசையாள் கைகேசு சேர்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு அடுக்கிலும் எனது கையொப்பம் பதிக்கப்பட்ட நிற கிரீமை கொண்டு பயன்படுத்துவேன். நிறங்கள் அடுக்குகள் நிறங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும். கிரியமுடன் வெளியே அலங்கரிக்கவும். இப்போது அதனை சிறப்பு சப்பாட்டால் சமப்படுத்த வேண்டும். ஓ ஆமாம், இந்த கேக் பித்தப்பமாக இருக்கும். அதைவிட இன்னும் சில மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் ஒரு இனிய வானவில்லை கெடுமான். அதை நான் கேக்கின் மீது வைக்கப் போகிறேன். வானவில்லை கண்டு யூனிகார்னையும் நீங்கள் காணலாம். பக்கங்களில் மேகங்கள் மற்றும் இதயங்கள் இருக்கும். நான் என்னையே ஆச்சரியப்படுத்தி விட்டேன். இதுதான் பூரணமாக இருக்கிறது. இது என் கடிகாரம். ஓ பை ஐக்ராம் பெட்ரோய்டு. சோஃபிக்கு அதை கொடுக்கலான நேரம். அப்பா, சைடு அலுவல் செய்கிறேன். பாட்டி வந்துட்டார். ஓ இல்ல, அவர்கள் மிக அழகான கேக்குகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடையது மிக மோசமானது. எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. அது குழு குழு M&Ms கொண்டு அலங்கரிக்கிறேன். இங்கே சாஃபி, சீக்கிரம் முயற்சி செய். வாவ், எத்தனை கேக்குகள்? 2 3. ஆம், இதுதான். பார்க்கலாம். அது கொஞ்சம் வறண்டிருக்கிறது. இங்கே கோக் இல்லாமலே இருந்துக்க முடியாது. ஓ மன்னிக்கவும் மேகி, வீட்டம்மாவின் ஸ்ட்ராபெர்ரி பை. ஆஹா, இதன் வாசனை வந்து அசத்துகிறது. எனக்கு மிகவும் சுவையா உள்ளது. சோ பாட்டி, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆஹா, இது என்ன அழகு. எனக்கு உடனே ஒரு துண்டு வேண்டும். வாவ், அதுக்கு உள்ளேயும் வானவில் நிறங்கள் மற்றும் ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப மிருதுவானது மற்றும் இந்த யூனிகார்ன். வாவ் செஃப், நீங்க வெற்றி பெற்றீர். அவள் ஒப்பிட முடியாதவர். ஆமா, என் மொழித்தை நல்லாவே தெரிஞ்சிருந்தேன். அப்படியா? இப்போது எனக்கு சினிமா தியேட்டரில் போல பாப்கார்ன் வேண்டும்.
அது என்ன ஒரு ஃபோல்கார்னா? சரி, அது வேணா செய்யலாம். இங்கே கிண்ணங்கள் இருக்கின்றன. அவ்வளவுதானா பாட்டி? இதுல சிறப்பு விதைகள் தேவைப்படும். அவை எனக்கு உள்ளன. இதான் நான் அஷ்டபத்திரங்களை சேஷம் பண்றேன். இப்ப இருந்து 4 தானியங்களை அதில் அழகா ஊத்துறேன். நான் அரிசியை ஊற்றுகிறேன். அது போல அந்த நிறமூட்டிகளுடன் எங்கும் போகலை, சரிதானே? அவைகள் போது கொஞ்சம் தனித்துவம் கியாடுக்கும். இதோ இது இங்கு, இன்னொரு பாருங்க, இதோ இங்கு. அவற்றை கூடி வண்ணமாலை செய்யலாம். ஸ்டவ் சாடும் நேரம். கரிகைகள் கவனமாக இரு, உங்களுக்கு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஓ, அது போதும். என்ன நடக்கும் என்பதை காண்போம். ஓ ஆம், சிவப்பு பாப்கார்ன். ஏன் சொல்கிறீர்கள் பாட்டி? நிறங்கள் எப்படி இருக்கிறது, பிடிக்கிறதா? ஆஹா, என்ன பேசுறீங்க? லண்டன் தெளிவா இருக்கு. எஸ்டர் வீரியன் உங்களே எடுத்துவீங்க. நன்றி. பேர் காவலர். அதுவே பானில் சிறிது வெண்ணெய் சேர்த்து விடு. ஆனால் இன்னும் கூட செய்யலாம். அது பூசி அதற்கு மக்காச்சோளத்தை அனுப்பு. ஒரு சர்க்கரை என் சாஃபி இனிப்புகளை மிகவும் விரும்புகிறாள். அப்படியே ஒரு மூடியுடன் நான் காத்திருப்பேன். ஓ, செயல்முறை தொடங்கியதை போன்றுள்ளது. தானியங்கள் நேராக வாணலியில் வெடிக்கின்றன. ரெடியாகிவிட்டது. என்ன அரோமா? நான் மார்ஷ் மெல்லோக்களை தட்டில் குவியலில் மிருதுவாக்கி பேஸ்ட் ஆகும் வரை உருக விடுவேன். இப்போது நான் அங்கே பாப்கார்ன் வைப்பேன். நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுகிறேன். டிஎன்டிக்கு ஒட்டுன வெப்பிலி பந்து கிடைச்சது, அல்லது 5 வெவ்வேறு நிறங்களில் பல பந்துகள் கிடைத்தது. பாப்கார்னை கிண்ணத்தில் ஊற்ற வேண்டிய நேரம். அருமை, என்ன ஒரு அழகு. உன்னிடம் என்ன இருக்கு சாம்? ஹூ, அது பாப்கார்ன் இல்லையா? ஹே, அதை நீ எடுத்துக்கொள்ளு. வாருங்கள். குழந்தைகள் போலவே நீங்க. எனக்கு வெறும் சூடாக்க வேண்டிய வசதியான பாப்கார்ன் இருப்பது நல்லது. அதை வாணலியில் வச்சு பாருங்கள். இது தயார். ஆமாம், கடினமாக முயற்சிக்க தேவையில்லை. ஒரு நிமிடம். இந்த வாசனை என்ன? உன்னிடம் என்ன இருக்கிறது? இந்த வாசனை என்ன? ஓஹோ, அது வெடிக்க போகிறது போல தெரிகிறது. கீழே வா. நான் மேக்கி. நீ என்ன பண்ற? நான் அப்படியே மனசுல வச்சு செய்யல. அது பாப்காரன் தான். நான் உடனே சுத்தம் பண்ணணும். ஏதாவது பாதுகாக்கப்பட்டதா? ஒன்றே ஒன்று. அப்பா, மன்னிக்கவும் சோஃபி. என்னோட நீ இன்னைக்கு சமயம் கடிக்கல. ஓ, எவ்வளவு பாப்காரன். அப்ப அந்த வாசனை என்ன? ஓ, சந்தேகமா? அது என்ன? ஆனால் அது எரிந்து விட்டது. சந்தேகமா? இதோ உண்மையான பாப்கார்ன். இத சாப்பிடுவோம். என்ன சுவையா இருக்குது. நீ எல்லாம் தெரிஞ்சு கேள்கிற பாட்டி. ஓ, இதென்ன? அது Mandarins. Rodrigo. இந்த பாப்கார்ன் நிச்சயமாக ஜெயிக்க தகுதியானது. மற்றொரு புள்ளி. நான் தான் சிறந்தவன். அடுத்து இறங்குவது பன்கேக்கள். நீங்க என்ன அதை சமாளிக்க முடியுதா? அது என்ன பான்கேக்? அவற்றை எப்படி சமைப்பது? ஐயோ, இப்போது பாலை சேர்க்க முட்டைகளை சேர்க்க வேண்டிய நேரம். நான் கண்டுபிடிக்கிறேன். நானே. நன்றா. உங்கள் அறியாமை போல் நான் அவற்றை சேர்க்கிறேன். மற்றும் நிச்சயமாக சிறிது மாவு. இப்போ நான் நிபுணத்துவ மிக்சர் கொண்டு பொம்மையை அடிக்க போறேன். நான் நினைக்கிறேன் இது அருமையாக. என்னக்காகவும் இரு. இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைய நீங்கள் இப்போது எப்படியும் ஆரம்பமாக்குகிறீர்கள். என் விசிறி அதைவிட மோசமாக இல்லை. நான் களிமண்ணை எனாகவும் கிளற முடியும். ஆம், நாம் பால் சேர்க்க வேண்டும். இன்னும் என்ன? மா சார்பாக தான். மேலும் முட்டைகள். நீங்கள் அதை ஓரியாட பயன்படுத்தி செய்யலாம், சரியா? இப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். எந்த சிக்கலும் இருப்பதாக தோன்றவில்லை. இங்கே கொஞ்சம் விசித்திரமான மாவு இருந்தது.
கடைக்கணை கொஞ்சம் செய்வேன் என்று நினைக்கிறேன். ஆகவே இது மாவை பானில் ஊற்றுவதற்கான நேரம். அதுவே இப்பொழுது நமக்கு சோகோலேட் பேஸ்ட் வேண்டும். அதை பான்சில் பூசி மற்றொன்றை மேலே வைப்பேன். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக உள்ளன பாருங்கள். என்ன, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மற்றும் நான் இங்கே பச்சை சேர்ப்பேன். இதுவே அனைத்தும், முழு தொகுப்பு. இதை கொஞ்சம் குலுக்கி அடிப்போம். இப்படியும் இப்படியும். ஓ ஆம், ஓ நான் இதை எப்படி செய்யலாம் பாருங்கள். பாட்டி நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இப்பயாவது நான் ஒரு சாதாரண தோசை மட்டும் செய்யலையே, ஒரு கலை சன்றியத்தை உருவாக்க போறேன். விட மோப்பம் தேவையில்லை. நான் இன்னும் சாகசம் செய்யல. என்ன, அவங்ககிட்ட எல்லாம் தயாரா இருக்குதா? ஆனா எனக்கு இந்த விசித்திரமான மாவே இருக்குது. அதை வெறும் வாணலியில் ஊற்றவும் வீட்டு பாடம் செய்து. சோஃபி, உனக்கு ஏற்கனவே பசிக்கிறதா? நாம முடிஞ்சு விட்டோமா? நிறுத்துங்கள். நீங்களே நிறுத்துங்கள். ஆஹாஹா, நீங்களே நிறுத்துங்கள். அந்த வாசனை என்ன? என்னோட பான்கேக் எரிஞ்சிருச்சு. நீங்கள் அதை பெறப்பையாகிறீர்கள். என்னது வாசனை? ஓ மேகி, நீ என்ன செய்தாயோ? என் பன்கேக் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்ணினீங்க. என்ன ஒரு வாசனை! ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு எதையாவது எரிஞ்சு விட்டதா? அது மக்கியின் பன்கேக் தான். அத பார்த்தா கூட பயமா இருக்குது. பொது இந்த பாலக கால்பனி கழற்சியை பற்றி பேசுவதற்கான நேரம். இது எனது ஓவியம் தானா? ஆச்சரியமாக இருக்கிறதே. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிடம். இவை பாட்டியின் பன்கேக்கள். ஓ ஆம், அதில் சாக்லேட் உள்ளது. என் விருப்பப்படி உள்ளது. அவை மிக அருமையாக உள்ளன. விரிவில் விவரிக்க முடியாது. பாட்டி, நீங்கள் இங்கு ஒப்பற்றவர். இது எங்களின் மிக சிறந்த உணவு. ஓ நன்றி சோபி, ஒரு கடி எடுத்துக்கோ. நீ அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை வண்ணமயமா இருக்கப்போது சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். உமக்கும் சில சாப்பாடுகளை உருவாக்கணும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ இல்லை, எப்படி கையாளுவது? அட
ஆய் என கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? பொன் அபெர்டிட். எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன, எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை, ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். அச்சொன்றும் முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது, அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள், எல்லாம் சுற்றி எறிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே, எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு, இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது.
இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். Det var så det är sen kvar skulle det release free pool of it frienders är en konferensil med att sparka eller med பிடிக்கும் மசாலா வேலையாய் விட்டு கேக் லெவல் பண்ணி ஆரம்பிக்க நேரமாய் விட்டு மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள் மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்துவிட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏஏ காரத்தை அந்த மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம் போய்லா, ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. ஏம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சாக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. எளிமையாக ஒன்றில் தொடங்குங்கள். எனக்கு சுவையான பான் கேக்குகள் சமைக்கவும். பேன் கேக்குகளை நான் செய்ய முடியும். என் வாழ்வில் பல பேன் கேக்குகளை செய்துள்ளேன். அவற்றின் சமையல் முறை எனக்கு மனதில் குத்தியுள்ளது. முதலில் மா மற்றும் பாலை கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் முட்டையை அந்த சேகரிப்பில் உடைக்க வேண்டும். சாக், நீ ஏன் கதற்கிறேன்? என்னை நீங்கள் இதை செய்யணும்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு ஒரு ஆழமான தட்டு இருக்குது. மிச்சம் இருக்கும் ஒரே விஷயம், தர மதிப்பு குறைவான மண். அங்கே இந்த ஓம்பரிஷாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அடுத்த முறை காணலாம். ஓ சிட். ஊஃப். ஆம், மாவுடன் கையாளுவது எளிதல்ல. அடுத்து முட்டைகள் வருகின்றன. அவற்றையும் கவனமாக கையாள வேண்டும். பால் பற்றி மறக்கக்கூடாது. பாட்டி அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார். ஓ பாட்டி, ஆம், அவருக்கு ஒரு முழுமையான பொம்மை தயாராக உள்ளது. ஆம், சீக்கிரம் பான் கேக் இருக்கும். நான் என்ன செய்யறேன்? பாட்டி எல்லாத்துக்கும் முன்னாலதான். நீ என்ன கவனம் திருப்பின. நான் தவறுதலாக என் மாவை ஊத்திட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை குலுக்கினால் எல்லாம் சரியாகிடும் என நினைக்கிறேன். இந்த முட்டாள் மிக்சர் சிக்கி உள்ளது. வா, வெளியே வா. மிக்சர் நசில்கள் எங்கே? ஓ இல்லை, அவற்றை பிடிக்க நான் என்ன செய்கிறேன் தெரிகிறது. அவை என்னாலும் எனது மாவில் வைக்கப்பட்டுள்ளன. ஆமா ஜாக், நீ பெரிய சமைக்கக்கூடியவர் இல்லை.
உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். எனக்கு எந்த போட்டியாளர்களும் இல்லை. இந்த அழகை பாருங்கள். கித்தனா சுந்தர் ஹே. ரொம்ப சரி. இந்த பான்கேக்களை மேப்பிள் சர்ப்புடன் ஊற்றிவிட்டால் இவைகள் இன்னும் ருசியாக இருக்கும். ஒரு துண்டு வெண்ணெய் கூட இடத்தை மறக்காது. பாட்டி குண்டானார். சரி, அதே சமயத்தில் கொஞ்சம் சலிப்பு. ஏன் பான்கேக்களை வண்ணமயமாக செய்யக்கூடாது? நிச்சயமாக சுவைத்துக் கொள்வது அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றும். வாவ், யூரி, மாவு தயார். சமைக்கலாம். எனது பன்கேக்ஸ் பிரபலமான பாத்திரங்களின் வடிவத்தில் உள்ளன. ஆகவே அவை பிரகாசமான, சுவையான மற்றும் நினைவூட்டக்கூடியவையாக இருக்கும். இப்படியான அழகு உங்கள் மனத்திரையில் நீண்ட நேரம் மறக்க முடியாது. அழகாக இருக்கிறது. அதை திருப்பலாம். ரெடி. அரிதா, எல்லாரும் இவ்வளவு அழகான பான்கேக்ஸ் பெறுகிறார்கள். நான் என்ன செய்யணும்? சரி, நான்டா நுட்பத்துல பான்கேக்ஸ் சமைக்கிறேன். நீங்கள் தயாரானதை எடுத்துக்கொள்ளலாம். உதவி கிண்ணங்களை பயன்படுத்தி உடைக்கும் உருண்டையான ஊரின் துண்டை எடுத்து வாருங்கள். அதை சுவையாக்க செய்ய நீங்கள் சீரகம் மற்றும் அடிப்பாண்டு கிரீம் சேர்க்க வேண்டும். மற்றும் நீங்கள் சிறிதளவு பிரகாசமான சீரகம் சேர்த்தால் என் பாணி பான்கேக்கள் மேலும் சுவையாக ஆகிவிடும். பாருங்கள், அது KHMT தயாராகிவிட்டது. கடைசி நிகழ்வு. இந்த அழகை பாருங்கள் கேட். ஒரு வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம். நான் பல்வேறு வகையான பான்கேக்குகளை எதிர்பார்க்கவில்லை. ஜாக்குடன் தொடங்குவோம். இந்த பான்கேக் என்னை ஏமாற்றாமல் இருப்பதாக நம்புகிறேன். அவை சற்று வினோதமாக தெரிகின்றன, ஆனால் ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் கிரீம் நல்லதாக உள்ளது. சரி, அடுத்தது பார்க்கலாம். வாங்கி வாங்கினேல ஆசலா வாங்கி சாயாவுதா. ஓஹோ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உறுதி செய்தார்கள். சரி, மீதமுள்ளது பாட்டியிடமிருந்து மட்டுமே. பாட்டி என்னை கைவிடாதே. அடடே, எவ்வளவு அழகாக இருக்கு. என் குழந்தை பருவ நினைவுகள் சொல்ல ஆகாதது. பாட்டி, ருசியான தோசைகள் செய்ய எப்படி என்று உங்களுக்கு தான் தெரியும். இந்த சுற்று வெற்றி உங்களுக்கு தான். அப்படியே வாழ்த்துக்கள். கவலைப்படாதே, ஒரு நாள் நீங்களும் அதிர்ஷ்டசாலி ஆகுவீர்கள். இரண்டாம் சுற்றுக்கு தயாரா? பயனின் செய்தி சுவையின் சூடான் சாக்லேட்டை இப்போதே தயாரிக்கவும். நம்ம முடிந்து விடுவோம். எளித. அவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் போது நூடெல்லா பிடிக்கும். சாக், உனக்கு வேட்மைங்கல்ல. நான் இந்த நோடலாவ கேட்காக ஹாட் சாக்லேட் பண்ணணுமா? இந்த ஃப்ராம்ஸ் லெட் ஐட்டம் சில ஆஸ்கர் நுடல்லாவை பாலை சேர்த்து கலக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை திண்டுக்கி மீது வையுங்கள். மேலும் நன்றாக கலக்கவும். ஆமாம், மனம் அருமையாக உள்ளது. நான் சமையல் தொடங்க வேண்டிய நேரம். ஆனால் பால் திறக்க முடியவில்லை. ஆஹா, உன்னை அடித்துச் செய்கிறேன். ஓ இல்ல, நான் பாலில் மூழ்கி கொண்டேன். நான் கண்டிப்பாக வெல்ல வேண்டும். இந்த தியாகங்கள் வீணாகாமல் இருக்க. இதற்காக நான் உலகிலேயே அனைவராலும் விரும்பப்படும் சாக்லேட்டுகளை பயன்படுத்துகிறேன். அவற்றுடன் நான் தப்பு செய்ய மாட்டேன். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹாட் சாக்லேட் கடந்த நூற்றாண்டின் விடயம். எனக்கு சாக்லேட் மாறுபடுகிறது, ஏனெனில் இந்த வகையில் அது அழகாக காணப்படுகிறது. மேலும் அது ருசிகரமாகவும் உள்ளது. நான் அதை வழங்க ஒரு அருமையான வடிவத்தை மட்டும் அறிந்திருக்கிறேன். அது ஒரு சிறப்பு வடிவத்தில் பூசப்பட வேண்டும். இவ்வாறு அரை கோளங்கள் இருக்கும். பின்னர் நான் அவற்றை சேர்த்து ஒரு பந்து செய்ய போகிறேன். இப்போது அதை மூடுங்கள். மேல இன்னும் சாக்லேட்டை கொட்ட போறேன். பூரணமா சரியா இருக்கு. இப்ப நீங்க ஒரு கண்ணாடியில வெந்நீரை ஊத்தலாம். ஒரு பந்து எரிந்து விட்டாலே போதும், அது உடனே கோகோ ஆகிவிடுகிறது. ஓ, மிகவும் கடினம். என் பொம்மை குழந்தைக்கு வீட்டில் தயாரிக்கும் காகோவும் சூடான சாக்லேடும் மிகவும் பிடிக்கும். எனக்கும் இது பிடிக்கும். இது என்ன? மனம். ஆஹா,
சாக் உன் ஹார்ட் சாக்லேட் ஓ இல்ல, எரிஞ்சிட்டது. நான் இதை போட தள்ளி விட வேண்டும். ஓ, சாக்லேட்டை அப்படியே கடினமாக்குவது ஏன்? நான் எந்த விதமான சமையலையும் செய்ய வேண்டாமா? ஓ இல்ல, வாசனை இருக்கும் என்று நினைச்சிருப்போம். சாக்லேட் சிற்பம். சாக், நீ என்ன செய்த? இது உண்மையிலேயே தெரியல. அல்லது ஹார்ட் சாக்லேட்டோ? சரி, இது வெறும் சில நம்ம கோகோல சேர காலேட்டா மட்டும்தான். இதனால் எதுவும் ஆகாது. பிரியமான பாட்டி எனக்காக தயார் செய்து வைத்துள்ளார். ஆம், வீட்டு தயார் கோகோ ருசியானது. குக்கியும் அப்படித்தான். ஆம், நல்லது. டினா செஃப் என்ன வித்தையை தயாரித்திருக்கிறார்கள் என்று காண்பது மட்டும் மிச்சம். வெளியீடு என்னமோ மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஆஹா, எனக்கு புரிந்தது. அவரின் சூடான சாக்லேட் அதிசயமான ஒன்று. நன்றி. ஓ, இது பாரு எப்படி கரையும். ஆனா மந்திரமாய் இது உண்மையில் சாக்லேட் தானா? வாங்க முயற்சிப்போம். இது எப்படியோ அற்புதமானது. வெற்றியாளர் இந்த சுற்றி இருக்கிறது. டீனா, நீயும் ஒன்னா மாறிக்கிட்டு இருக்கிறாய். இப்போது நான் விரும்புகிறேன். கேக் பெரியது மற்றும் ருசியானது. எளிது. நான் தவறாமல் அதை செய்ய முடியும். பாட்டி தனது பேத்தியின் ருசியை தெரிந்து கொள்வது நன்றாக உள்ளது. கேட் மிகவும் விரும்பும் கேக்கை நான் சரியாக செய்ய முடியும். என்ன பாசம் நினைக்கிறேன் அப்படிங்கறதும் புரியட்டும். அப்படித்தான், ரொம்ப அழகாக இருக்கிறது. பற்றைகள் கிரீமுடன் நன்றாக தடவப்பட்டிருக்க வேண்டும். அவை பொருந்திவிடாமல் இருக்க கிரீம்கள் அதிகமாக இருக்கிறதனால் பானை ருசிக்காக இருக்கும். எனவே பானையின் ஒவ்வொரு மில்லிமீட்டரும் கிரீமால் நன்றாக தடவப்பட வேண்டும். சூப்பர் தான். இப்ப புதிய பழங்கள் பணியின் சிறந்த அலங்காரம். இங்க சீகப்படியா இலலை வெட்டி எறிந்து பெர்ரிகளை கேக்குகளுடன் இணைக்க வேண்டும். பெர்ரிகள் கேக்குக்கு செதுக்கம் மற்றும் கண்டிப்பாக ஒரு இனிமையான சுவையை வழங்கும். எனது படைப்பு எப்படி காட்சி அளிக்கிறது? தேவப்பனையர் சைங் மற்றும் அற்புதமான அசல் கேக் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பேன். முதலில் கேக்குகளை 2 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அதன் பிறகு கேக்கிலிருந்து ஒரு துண்டு வெட்ட வேண்டும். செய்யப்பட்டது. அதன் பிறகு நீங்கள் பாட்டியை போல் செய்ய வேண்டும், ஆனால் நீண்ட நேரம் இல்லை. ஒவ்வொரு அடியிலும் கிரீம் போடப்பட்ட பிறகு அலெக்சாஸ் வடிவமைக்கும் நேரம் பிரம்மாண்டம். எதிர்கால வானவில் அடித்தளம் தயார். அதன் பிறகு அதனை சரியான நிறங்களால் அலங்கரிக்க வேண்டும். கெட் இன்னும் வானவில் கேக்கை சுவைக்கவில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆர்டர் செய்ய வேண்டியது மட்டுமே. மகத்துடைய கிழி வானவில் ஈபியும் அழகாக இருக்கும். மேலும் சில மேகங்களையும் வரைந்து முடிக்கலாம். எனது இன்னொரு தலை சிறந்த படைப்பு தயாராகிவிட்டது. அது ரொம்ப அதிகமா உள்ளது. இது ஒரு கேக். இதை போட்டு நீ அவசியமா சாப்பிடணும். அனைத்து கிரீம்களையும் சேர்க்கும் போது பரவாயில்ல. அனைவருக்கும் நடந்தது ரொம்ப பிடிக்கும். என் கேக்கை விட பாட்டி மற்றும் டீனா போன்ற கேக்குகள் தெளிவாகவே சிறந்தவையாக தோன்றுகிறது. ஆனால் இப்போதே அதை சரி செய்வேன். இதுக்காக எனக்கு சில சாக்லேட் இருக்க வேண்டும். அல்லது விரைவாக செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இதோ அது. ஓ, சுவையாக இருக்கிறது. ரொம்ப சூப்பர். இன்னைக்கும் சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை கேக்கில் ஊற்ற நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் இதை ஒரு சிறப்பு அச்சுடன் செய்ய வேண்டும். ஆமாம், ஸ்பிரிங்கிள்ஸை மறக்க வேண்டாம். அதை பாருங்கள், சூப்பராக இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த மாம்பழ சாக் இந்த மாற்றி தயாரிஸ் மாயாண்டிக்கிறது. ஆனால் எங்கு தொடங்குவதென்றே தெரியல. சாத்தியம் டீனாவின் கேக் மிகவும் அழகாக இருக்குது. ருசியானது, ஆனால் தெளிவாகவே ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. பாட்டி, உங்க கேக் எனக்கு இன்னும் பிடிக்கும் என்று நம்புறேன். நன்றி.
சுவையா இருக்குது. மணிலிமே நீங்க ஒன்றை காணல சக். நீ அடித்துக் கொண்டதாவது சிறந்த கேக்காக இருக்கலாம். தோற்றம் இயல்பாக சாதாரணமாக இருக்கும், ஆனால் தோற்றம் ஏமாற்றுத்தன்மையானதாக இருக்கலாம். நன்றாக குமக்கிறது. இதுவே அந்த சமாச்சாரம். இவ்வளவு சுவையான கேக்கை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. சகா, வாழ்த்துக்கள். இந்த வெற்றி உங்களுக்கே. கடைசியாக நான் ஏற்கனவே நினைத்தேன் நான் ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக் கண்டிப்பாக கண்டிப்பாக என் பாசிமிகு எல்லாம் தயாராக இருக்கும். ஹர்ச்சி, அது வீட்டில் இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம். அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன், ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடலாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&Ms. ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கு தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும், ஆனா அது எங்க இருக்குன்னு? நூடல்லாவையும் M&Mகளையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? என் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும். நூடல்லா ஒன்று கூட இல்லை. M&M மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான். மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி. சூப்பர், மிகச்சிறந்த சுவை. இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது. இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்க போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ அருமை, இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை. சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மைலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே, வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம்.
நீ நினைக்கின்ற எதையும் நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனில் இருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி மைலி. நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு. இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். பார்ப்பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. அற்புதம். ஹாய்டி டாய்டி ஷோர்ட்ஸ் கிடைக்கிறது. ஆமாம். விஷயம். சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். மாறுவுக்கு செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கியபின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும். அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். அருமை. என் மூலம் வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேறு. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான். சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அஃபா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு இறக்கமற்றவளன நிறுத்திவிடு. இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. அவள் அவற்றை பருகினாள். எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என்னது உங்களுக்கு? அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை. தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்கிவிட்டோம். Vitamins 32 சுவையாக தீரிமால் சேப்பம். பிரதேசத்தை இயற்கை முறைகள் சீர்கவரின் டோரிஸ். இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது. கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்கச் செய்ய முடியும். இது கஷ்டமாக இருக்கும். அத ஒரு பிளண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெற்றியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக இது ஒரு தவறு. நீங்கள் மேய்ச்சல பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். சூப்பர் டஸுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கு இல்லை? எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான்.
மேலும் அதிகபட்சமாக ஓ இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது சிறிது காலையை எனக்கு போல ஒரு பொழுதுட்டு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. என்ன செய்வது? நீ அவன் ஹால் போகிறேன். ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிந்த பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ, அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசித்து இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும். இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே. நல்ல குளிர்ச்சி. வாருங்கள், இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். Hurrah! For D&D, Safi, I bring you to your ஆமா, receipt right. கண்மணி. நம்ம செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சொடா அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குளோயின் அணுக்க எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நியூடில்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது. பெண்களே, இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான் நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா, மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது, மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி, ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முற்பாய் சாப்பிட்டது இல்ல. ஓகே, வாருங்க. இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப், இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல். சுந்தரமான வாயில பண்ணல, பட் ஷோ சரிதான். ஆஃப், இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸை சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி. அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன, நான் இல்லாமல்? இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோய்க்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடிச்சமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ, சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புடன் அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ, அப்பா. நான்சி, ஒன் கௌதாவ். உயர்ந்த தொண்டையில ஒரு இரு உள்ளது. உதவவும். நன்றி, நான் மூச்செடுக்கிறேன். Nunchaut Nancy, and here's revision. For me experience is நான் 100 மார்மலேடா சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள். எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். டைனா, நீங்களே சிறு பொருட்களுடன் அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐ எல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே அரை மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை. இது எனக்கே.
ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹாக்ல இருந்ததல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ வாய்ப்புகள், இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்றி. நீங்கள் உண்மையிலேயே என்னை இந்த காலுறையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்து விடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுறை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ, அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது. இவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க. இன்னும் மாடி. அதை மட்டும் பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நுடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு. ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இன்னொரு தயார். அதை பாருங்கள். என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டுவை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நுடல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்தது. ஓ, அது ரொம்ப சுவையா இருக்கு. அக்கா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குளோவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு? நீங்கள் அதை பரப்ப வேண்டும், இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் இனிமையானது, ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்து விட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவளை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம். உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது. மற்றும் அணியின் புரே, என் பிரியதுக்கு வாருங்கள். நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா? நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது.
அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன் கரடிகளை சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை. உங்களை நீண்ட அவை நேரம் தாயிருக்கும் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். இருக்கின்றன. ஆனால் அது நான் அவற்றை சூப்பரானது. நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சைஸ் ஆப்ஜெக்ட் ஃபவுச்சர் ஃபரக்ஸில் சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே களைச்சிட்டாள். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை நான் வந்திருக்குது. எனது சில நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்தில் செய்வேன். meiste Ureke voor Jees. Once for in a Werner Mols, zit dirava gemma matralan. ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதாய் இருக்கிறது, ஆனால் அது குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும். நான் இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலை பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும் சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம், இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கும் அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க, இது உங்க சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டயானாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. தாமாகவே. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன். நீங்கள் பணத்துடன் ஒரு சூட் கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று, எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate is for the king is. Word and sure of Fleischle is Sudat Joesi and Slay the philosophy. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே பாத்ரிக்கும் பெஞ்சுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்க்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். and it's பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பேஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். கால்டஸ் வாய்ஸ் சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். திரு சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வாடிங்க,
பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். ரிச்சி, போய் காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல், பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ், $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain printed sugars conduct. That's seal after dragon food of fruity. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ். நீ என்ன பண்ணா? ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ, செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு.
போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். Säger you did spread upon this bar. Jag kan be pure nammersi. Ja, but first தினம்டு அது person the team. நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? Tres spices try நறுக்குவோம். அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? இஃப் அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 million for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க்